வணக்கம். ஒரு பக்கம் 1000 வருஷ பழமையான காவியங்கள், இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற அதிநவீன ஏஐ. இது ரெண்டையும் ஒண்ணா சேர்க்க முடியுமா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. இது வெறும் ஒரு சவால் மட்டும் இல்லைங்க. ஏஐய நாம இன்னும் எவ்ளோ சூப்பரா பயன்படுத்தலாம்னு கத்துக்கிறதுக்கான ஒரு வழியும் கூட. வாங்க இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? 2000 வருஷம் பழமையான ஒரு கதைய இன்னைக்கு இருக்கிற ஏஐக்கு எப்படி புரிய வைப்பீங்க? நாம எல்லாருமே ஏஐ பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா? கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. பொதுவா நாம என்ன பண்ணுவோம், சிலப்பதிகாரம் பத்தி எழுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு கமாண்ட் கொடுப்போம். அதுக்கு வர பதிலும் அப்படிதான் இருக்கும். ஏதோ விக்கிபீடியாவுல இருந்து எடுத்து போட்ட மாதிரி ரொம்ப பொதுவான ஒரு சுருக்கம். இதுல எந்த ஒரு சுவாரஸ்யமோ ஆழமோ இருக்காது. போர் அடிக்கும். இங்கே தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது தூண்டல் பொறியியல்ங்கிற ஒரு கலை நமக்கு கை கொடுக்குது. இது ஏதோ பெரிய டெக்னாலஜி, ராக்கெட் சயின்ஸ்லாம் எல்லாம் நினைக்காதீங்க. இது சிம்பிளா ஏஐ கூட நாம எப்படி பேசுறோங்கிற ஒரு கலை. நம்ம சரியா கேள்வி கேட்டா போதும், ஏஐ நமக்கு அசத்தலான பதில்களை கொடுக்கும். இதை யாரு வேணாலும் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். டெக்னிக் கான்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்ட். அதாவது ஏஐக்கு நாம ஒரு குறிப்பிட்ட ரோல் அல்லது ஒரு பர்சோனாவை கொடுக்கிறது. இப்படி செய்யும்போது அது தர்ற பதில்களோட தரம், அதோட ஸ்டைல் எல்லாமே அப்படியே மாறி ரொம்பவே நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு, சும்மா கேட்காம இப்படி கேட்டு பாருங்களேன். நீ ஒரு தமிழ் இலக்கிய பேராசிரியர், சிலப்பதிகாரத்தோட சிறப்பம்சங்களை பட்டியலிடு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஏஐ வெறும் ஒரு மிஷினா இல்லாம ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த டெக்னிக்கோட மேஜிக். அடுத்தது கன்ஸ்ட்ரெயின் ப்ராம்ப்ட். அதாவது ஏஐ கொடுக்கிற பதிலுக்கு நாமளே சில ரூல்ஸ் அல்லது லிமிட் செட் பண்றது. இத்தனை வார்த்தைகள் தான் இருக்கணும், சிம்பிளான தமிழ்ல தான் சொல்லணும், இல்ல 10 பாயிண்ட் தான் வேணும்னு நாம் அதுக்கு கண்டிஷன்ஸ் போடலாம். சரி, நம்ம பழைய ப்ராம்ப்டோட இதையும் சேர்த்து பார்ப்போம். அதன் சிறப்பம்சங்களை 10 முக்கிய புள்ளிகளில் ஒவ்வொரு புள்ளியும் 30 வார்த்தைகளுக்குள்ள எளிய தமிழ்ல பட்டியலிடு. இப்படி கேட்கும்போது ஏஐ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப ஷார்ப்பா கச்சிதமா கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டெக்னிக், செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்ட். அதாவது ஒரு கஷ்டமான கேள்விக்கு ஏஐ கிட்ட நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கறது. இது வெறும் பதில மட்டும் கொடுக்காது, அந்த பதிலுக்கு அது எப்படி வந்துச்சுங்கிற முழு வழியும் நமக்கு காட்டும். கண்ணகி ஏன் மதுரையை எரிச்சாங்கன்னு கேட்டா அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்குதுன்னு பாருங்க. கோவலன் கண்ணகியோட பின்னணியில ஆரம்பிச்சு அப்புறம் அவன் கொல்லப்படுறது, கண்ணகி நீதி கேட்கறது, மன்னனோட இறப்பு, அவளோட பயங்கரமான கோபம், கடைசியா அவையிட்ட சாபம்னு ஒரு முழுமையான கதையையே அது உருவாக்குது. சரி, நாம கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு சின்ன போட்டி வைப்போமா? ஒரு ஏஐ கவிதை போட்டி. 3 ஃபேமஸான ஏஐ மாடல்களுக்கு ஒரே மாதிரியான ஆனா கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து யாரு பெஸ்டா பண்றாங்கன்னு பார்க்க போறோம். ரெடியா? இதோ அந்த சேலஞ்சிங்கான ப்ராம்ப்ட். நீ ஒரு சங்ககால தமிழ் புலவர், இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பத்தி ஒரு புறநானூறு ஸ்டைல கவிதை எழுது. கவிதை 4 வரியில இருக்கணும், யானும் நானும் ஆரம்பிக்கணும், அதுல கணினிங்கிற வார்த்தையும் வரணும். இது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான கிரியேட்டிவிட்டி தேவைப்படுற ஒரு ப்ராம்ப்ட். அடேங்கப்பா, 3 ஏஐயும் கொடுத்த பதில பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். சாட் ஜிபிடி ஒரு கதை சொல்ற மாதிரி எழுதியிருக்கு. ஜெமினை கொஞ்சம் மாடர்னா ட்ரை பண்ணிருக்கு. டீப்சீக் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப லாஜிக்கலா வரிகள் அமைச்சிருக்கு. ஒரே கேள்விக்கு 3 அழகழகான ஆளுங்க பதில் சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இப்போ நீங்க தான் ஜட்ஜ். சொல்லுங்க, இந்த 3 கவிதைகள்ல எது சங்க கால ஸ்டைல சரியா கொண்டு வந்திருக்கு, எது இலக்கிய மரபுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, எந்த ஏஐயோட கிரியேட்டிவிட்டி உங்களை ரொம்ப கவர்ந்தது? உங்க ஓட்டு யாருக்கு? யோசிச்சு பாருங்க. ஓகே, கவிதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸை வச்சு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா விளக்க முடியும். ஏஐய ஒரு சூப்பர் எக்ஸ்பிளைனரா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு, சங்க இலக்கியத்துல வர்ற அகம்புறம் கான்செப்ட் கேட்கவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? பாருங்க ஏஐ எப்படி சிம்பிளா சொல்லுதுன்னு. அகம்னா ஒருத்தரோட உள் வாழ்க்கை, அதாவது அவங்க குடும்பம், காதல், உறவுகள். புறம்னா அவங்களோட வெளி வாழ்க்கை, அதாவது சமூகம், வேலை, போர். இவ்வளோதாங்க விஷயம். ஒரு நல்ல அனாலஜி மூலமா எவ்வளோ பெரிய கான்செப்டையும் புரிய வச்சிடலாம். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு பெரிய சோக காவியத்தை ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஏஐனாலே புரிய வைக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? இதுதான் உண்மையான டெஸ்ட். இதோ ஏஐ கொடுத்த ஒரு உருக்கமான பதில். ஒரு கெட்ட ராஜா கண்ணகியோட கணவரை துன்புறுத்திட்டான். அவ ரொம்ப சோகமாவும் கோபமாவும் ஆனான். அவளோட கோபம் ஒரு பெரிய நெருப்பு மாதிரி அந்த ஊரையே எரிச்சிடுச்சு. ரொம்ப அநியாயம் நடக்கும்போது ஒரு நல்லவங்களோட உணர்வு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு இந்த கதை சொல்லுது. பாத்தீங்களா? ஒரு காவியத்தோட அத்தனை ஆழமான உணர்ச்சிகளையும்
அதோட சாராம்சம் கொஞ்சம் கூட மாறாம ஒரு குழந்தைக்கு புரியுற மொழியில சொல்லிருக்கு. இதுதான் ஒரு சரியான ப்ராம்ப்டோட உண்மையான சக்தி. இப்போ உங்க டர்ன். நீங்க இனிமே ஒரு சாதாரண யூசர் கிடையாது. நீங்க ஒரு ஏஐ நேவிகேட்டர். இந்த ஏஐய எப்படி கரெக்டா வழி நடத்தணும்னு உங்களுக்கு இப்ப தெரியும். ஒரு சூப்பரான ப்ராம்ப்டுக்கான சிம்பிள் ஃபார்முலா இதுதான். முதல்ல சூழல், அதாவது ஏஐக்கு ஒரு ரோல் கொடுங்க. அடுத்து பணி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்புறம் கட்டுப்பாடுகள், அதாவது ரூல்ஸ் போடுங்க. கடைசியா வடிவம், எந்த ஃபார்மேட்ல பதில் வேணும்னு கேளுங்க. உங்க வேலைக்கு எந்த டூல் சரி வரும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சாட் ஜிபிடி மாதிரி டூல்ஸ் கிரியேட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜெமினை மாதிரி டூல்ஸ் லேட்டஸ்ட் தகவல்களை வச்சு மாடர்ன் ஸ்டைல்ல பதில் சொல்லும். டீப் சீக் மாதிரி சில டூல்ஸ் லாஜிக், கோடிங் மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப துல்லியமா இருக்கும். இனிமேல் கண்ட்ரோல் உங்க கையில தான். இப்போ நீங்க வெறும் ஏஐய பயன்படுத்துறவர் இல்ல, அதுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு டீச்சர். அப்போ என்னோட கேள்வி இதுதான், நீங்க அதுக்கு என்ன கத்துக் கொடுக்க போறீங்க? இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை இங்க நிறைவு செய்றேன். நன்றி.